கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தவக்காலத்தினுடைய 6வது வாரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 5 வாரங்களாக பல்வேறு நிலைகளை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். நீங்களும் பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருந்திருப்பீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த குருத்து ஞாயிறு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஞாயிறாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு மகிழ்வின் ஞாயிறாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அநேக இடங்களிலே அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இதை கண்ட ஜெருசலேம் மக்கள் இன்றைய தினத்திலும் ஆண்டவர் இந்த வழியாக கடந்து வருகிறார், நம்மை நோக்கி வருகிறார் என்று பார்த்து அவரை வரவேற்கும் விதமாக அந்த பகுதிகளை தயாரித்து, வீதிகளை தயாரித்து ஆண்டவரை பவனியாக அழைத்து செல்வதற்காக முன் ஏற்பாடுகளாம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் இந்த பகுதியில கடந்து வருகின்ற போது அந்த பகுதி ஒரு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அவர் பயணிப்பதற்கு வழித்தடங்கள் செம்மைப்படுத்தி தரை விரிப்புகள் எல்லாம் செய்து இலை தலைகளில் எல்லாம் போட்டு அவர் அந்த இடங்களிலே கடந்து செல்வதற்கு எந்த ஒரு கரடு முரடோ முட்களோ இல்லாதபடிக்கு அவர்கள் செம்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, வழிகளை செம்மைப்படுத்துகின்ற நாம், ஆடம்பரமாக அந்த வழிகளை பவனிகளை ஆயத்தம் செய்யக்கூடிய நாம், நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கடந்து வருவதற்கு நாம் எவ்வாறாக தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் வீதிகளில் உலாவ வருகிறதற்காக சீடர்கள் வாயிலாக ஒரு கழுதையை தேர்வு செய்கிறார். அந்த கழுதை யாரும் அமர்ந்து பயணிக்காத ஒரு கழுதையாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த கழுதையாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கின்ற ஒரு வேலையாக நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவர் என் உள்ளத்தில் வர வேண்டும், ஆண்டவர் என்னோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் நான் எவ்வளவு ஒரு குற்றமற்றவனாக, பாவ வாழ்க்கையில் இல்லாதவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் என்னோடு பயணிப்பார், ஆண்டவர் என்னை கரம் பிடித்து நடத்துவார் என்று ஒரு சிந்தனைக்குள் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த குருத்தோலை ஒரு ஆடம்பரமான ஒரு திருவிழாவாக இருந்தாலும் அந்த நாட்களிலே ஓசனா ஓசனா என்று மக்கள் ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை முன்னும் பின்பாக ஓசையிட்டு வரவேற்றார்கள். ஆண்டவர் தான் மீட்பர், ஆண்டவர் தான் இரட்சகர், ஆண்டவர் தான் அரசர் என்றெல்லாம் சொல்லி முழக்கம் எழுப்பினார்கள். அதே இடங்களில்தான் ஆண்டவர் சில நாட்களுக்கு பிறகாக பாடுகளோடு பயணிக்கின்ற போது அந்த ஓசனா, அந்த கூட்டம் எங்கே இருந்தது? நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய அதிசயங்களும் அற்புதங்களையும் தேடி வந்த கூட்டமாகத்தான் அந்த ஓசனா கூட்டங்கள் இருந்ததை தவிர, அவருக்கு என்று ஒரு வேதனைகள் வரப்படுகின்ற போது, பாடுகள் வருகின்ற போது, அவமானங்கள் வருகின்ற போது அந்த கூட்டம் எங்கே போயிற்று என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் இந்த நேரத்திலே என்னுடைய வீட்டிற்கோ, என்னுடைய உள்ளத்திலோ, என்னுடைய வீதிகளுக்கோ இப்போது கடந்து வருகிறார் என்றால், நாம் அதே நிலையில்
எருசலேம் மக்களைப் போல் இன்று நாம் அவரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவர் பயணித்த அந்த கழுதை நானாக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் விடை நம்மிடம் இல்லை. இதுதான் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே நாம் வசனங்கள் வாயிலாக தியானித்து கொண்டு இருக்கிறோம், ஒருத்தல்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம், 40 நாட்கள் உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு வரலாறு நிகழ்வாக இருந்தாலும் இதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் குருத்து ஞாயிறு தொடங்கி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் புனித நாட்களாக நம்ம பார்க்கின்றோம். குருத்து ஞாயிறு, பாஸ்கா விழா, இயேசுவினுடைய இறப்பு, உயிர்ப்பு என்றெல்லாம் முடிந்தவுடனே நாம் இந்த காலங்களை மறந்துவிட்டு அன்றாட வாழ்க்கைக்குள் நம்ம கடந்து சென்று கொண்டுதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் விட்டு சென்ற ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை நோக்கி வருகின்ற போது அவரை எதிர்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என் உள்ளத்தில் வருகிறார் என்றால், என் இல்லத்துக்கு வருகிறார் என்றால், என் இல்லம் அவரை வரவேற்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றதா என்று சிந்தித்து நீங்க பார்க்கப்படுகின்ற போது கேள்விக்குறி எழுகின்றது அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய 2ஆம் வருகை சமீபத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் வருகின்ற போது ஆண்டவர் என்னை அந்த கழுதையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பப்படுகின்ற போது அந்த கழுதையை ஆண்டவர் தேர்வு செய்ய வேண்டுமே தவிர, ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக சுவிசேஷங்களையோ நற்செய்திகளோ அறிவிக்கக்கூடிய ஒரு பணியை ஆண்டவர் எனக்கு கிறிஸ்துவனாக கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த பணியை நான் செய்யப்படுகின்ற போதுதான் நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த பணிக்காக என்னை அழைத்து இருக்கிறார் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் அந்த கழுதை மத்தியில் சொல்லியிருப்பார், நீங்கள் சென்று அந்த கழுதையை அவித்து வாருங்கள், யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவர் திருப்பி அனுப்பி விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை நாம் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் இது ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டது. அவர் என்னை பயன்படுத்தி அவர் எனக்கு ஆசீரும் அருளும் கொடுத்து நற்செய்தியை அறிவிக்க கொண்ட ஒரு பணியை கொடுத்து அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யக்கூடிய விசேஷ அபிஷேகங்களை கொடுத்து அவர் மறுபடியும் மக்களுக்காக சேவை செய்வதற்காக நம்மை அனுப்பி வைக்கின்றார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த கழுதை, ஆண்டவருடைய பயணங்கள் முடிந்து அந்த கழுதை திருப்பி அனுப்புகின்ற போது அதற்கு அப்புறமாக அந்த கழுதைக்கு உள்ள மதிப்பு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த நிகழ்வு குருத்து ஞாயிறோடு முடிந்திருந்தாலும் அதுக்கு அப்புறமாக அந்த கழுதையை மக்கள் பார்க்கின்ற போது இது ஆண்டவர் பயணித்த கழுதை, இது இயேசு பயணித்த கழுதை என்று அந்த கழுதை சிறப்பு மிக்கதாக மாற்றமாய் இருந்திருக்கும். அதே போலதான் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்காக வாழ்கின்ற போது, ஆண்டவருடைய சீடராக நம்ம மாற்றம் பெறுகின்ற போது, அவருடைய பணிகளை செய்கின்ற போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மிக்க வாழ்க்கை எப்படியாப்பட்டதாக இருக்கும். ஆண்டவர் இந்த மனிதர் வாயிலாக அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து கொண்டு வருகிறார். இவர் ஆண்டவருக்குள் வாழ்கின்றார், ஆண்டவர் இவர் வழியாக செய்து கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கின்ற போது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதை, அந்த உயர்வு எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கின்ற போதுதான், ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கின்ற போதுதான். இப்படியான வாழ்க்கை, இப்படியான சமுதாயத்திலோ, இப்படியான ஆண்டவர் வாழ்க்கையிலோ, ஆண்டவருடைய நற்செய்தி பணிகளிலோ நமக்கு உயர்ந்த இடங்களை மற்றவர் கொடுக்கின்றார்கள். நாம் வழி மாறி போகின்ற போது, நாம் ஆண்டவருக்கு எதிராக வாழ்கின்ற போது இந்த விழா ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும். இந்த குருத்து ஞாயிறு மையப்படுத்துகிறது ஒரே ஒரு நிகழ்வை குறித்துத்தான். ஆண்டவரை வரவேற்கக்கூடிய மக்கள், ஆண்டவருக்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த கழுதை இப்படியாக பார்க்கின்ற போது
நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் பயணிக்கக்கூடிய ஒரு கழுதையாக இருக்கின்றோமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உருவாகும். ஆண்டவர் எந்த வேளையில் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்பவெல்லாம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம வாழ்க்கையை தயார் நிலையில் வைத்து அவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு இருக்கின்ற போது நமது வாழ்க்கையிலும் இந்த குருத்து ஞாயிறு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞாயிறாக இருக்கும் என்பதிலே ஒரு அச்சம் இல்லாத நிலை இருக்கின்றது. நம் ஆழமான சிந்தனையோடு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக ஆண்டவரே, இந்த தவ காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளும் ஆண்டவரே என் உள்ளத்தில் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாட்களும் நான் உம்மோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே அப்பா அந்த குருத்து ஞாயிறை மையப்படுத்தி ஆண்டவரே நான் சிந்தித்து கொண்டு இருக்கிற என்னுடைய வலியும் வேதனைகளும் ஆண்டவரே என்னை துக்கத்தில் ஆழ்த்துகிறது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எவ்வளவு வேதனைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், எந்தெந்த இடங்களில் உம்மை மறுதளித்திருக்கிறோம், எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே நீங்கள் வருவதை நாங்கள் மறுத்து இருக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த இடங்களிலே என் உள்ளத்தில் நீங்கள் கடந்து வருவதை நான் தயார் நிலையில் இல்லாமல் இருந்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது என் மனது வேதனைக்குள் உள்ளாகிறது. ஆண்டவரே அப்பா, என்னை மன்னித்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பத்தின் வாயிலாக ஆண்டவரே இரத்தத்தின் வாயிலாக ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கக்கூடிய கிறிஸ்துவனாக இருந்தால் ஆண்டவரே உண்மையான விதத்திலே என் உள்ளம் தூய்மையானதாக இருக்கின்றதா? ஆண்டவரே, உம்மை வரவேற்கத்தக்க என்னுடைய உடலாக இருக்கின்றதா? என்னுடைய உள்ளமாக இருக்கின்றதா? என் வாழ்க்கை அப்படியாக இருக்கின்றதா என்று பார்க்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரே நான் எங்கோ நின்று கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் கைவிடாமல் ஆண்டவரே அப்பா என்னை கரம் பிடித்து அனைத்தும் அருகில் வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை நீங்கள் உங்களுடைய இரத்தத்தின் வாயிலாகவும் உடலின் வாயிலாகவும் ஆண்டவரே என்னை திடப்படுத்தி கொண்டு இருப்பதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வலியும் வேதனைகளும் ஆண்டவரை நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே உண்மை இது நோக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை நான் வாழ்வதற்கு இந்த நாட்களை கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எந்த வேலையிலே நீங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவரே அப்பா உண்மை பார்ப்பதற்கும் ஆண்டவரே உம்மை வரவேற்பதற்கும் ஆண்டவரே உம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வதற்கும் நான் தயாராக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் இன்றைய தினத்திலிருந்து நான் வாழ ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பல்வேறு நிலைகளிலே நான் பாவ வாழ்க்கைக்கு கடந்து சென்றிருந்தாலும் ஆண்டவரே என்னை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த அரவணைக்கு காத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியாகத்தான் ஆண்டவரே நான் உம்மை தேடிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியான வாழ்வதற்கு ஆண்டவரே உலக நிமித்தமாக எத்தனையோ சூழல்கள் பாவங்கள் நிமித்தமாக வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இது எல்லாத்தையும் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ராஜா. ஆண்டவரே உம்மை என்னை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளும் வந்தாலும் ஆண்டவரே உம்மை பிரியாமல் ஆண்டவரே உம்மை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே என்னை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கை ஆண்டவரே அத்தை மட்டுதாக இருந்தால் ஆண்டவரே அப்பா நீங்கள் என்னை பயன்படுத்தக்கூடிய ஒரு கழுதையாக ஆண்டவரே நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு கழுதையாக நான் இருக்க நான் விருப்பப்படுகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா ஆண்டவரே? அப்பா, என்னை பயணிப்பதற்கு என்னை பயன்படுத்துவீங்களா ஆண்டவரே? அப்பா, அந்த கழுதையாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா ஆண்டவரே? அப்பா, நான் தகுதியற்ற பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த வேலையிலே தகுதியுள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கழுதை போல ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே நீங்கள் விதி விதியாக அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கடந்து செல்கின்ற பாதை கரடுமுரடாக இருந்தால் ஆண்டவரே அதனை செம்மைப்படுத்தி ஆண்டவரே நான் கால் இடராதபடிக்கு நான் வாழ்வதற்கு என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ உங்கள் வார்த்தைகளை சொல்வதற்கு என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவங்கள் இருந்து ஆண்டவரே மற்றவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னை கொடுக்க வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளை எடுத்து தியானிப்பதற்கு வார்த்தைகள் எடுத்து சொல்வதற்கு என்னை நீங்கள் தயார்படுத்த வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமது வார்த்தையை நிலைநிறுத்தி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கே எல்லா ஆண்டவரே உம்மை விட்டு நான் பிரிந்திருந்தானோ அந்த இடங்கள் எல்லா ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதை நான் உணரக்கூடிய பிள்ளைகளாக
இந்த நாட்கள் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே, அப்பா பாஸ்கா நாட்களாக இருந்தாலும் சரி, அப்பா உம்முடைய இறப்பு நாட்களாக இருந்தாலும் சரி, நான் என்னை தயார்படுத்தி அந்த பாஸ்கா விழாவை அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீங்க ஒரு அதிசயங்களும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குருத்து ஞாயிறு ஆண்டவரே, அப்பா எங்கள் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த குருத்து ஞாயிறு என் வாழ்க்கையிலே ஒரு செம்மைப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த குருத்து ஞாயிறு ஆண்டவரே, என் உள்ளத்திலும் அது ஒரு பவனியாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கணும் ஆண்டவரே. அப்போ அந்த குருத்து ஞாயிறு ஆண்டவரே, மக்களுக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. இந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவரே, பிற மத சகோதரர்களாக இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஞாயிறாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் நிமித்தமாக நாங்கள் செய்கின்ற எல்லா ஒருத்தல்களிலும் ஆண்டவரே, எங்களுடைய பாவ பலவீனங்களை மன்னிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிலுவைகளை மற்றவர்களுக்கு சுமத்தாதபடிக்கு நாங்கள் உம்முடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு உம்மோடு பயணிக்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு தேவனை எங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமாயும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.